நமது வீடு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம லைனப்பில் இப்போ ஒரு அருமையான வடக்கு வாசல் வீடு தான் எடுத்து வந்திருக்கோம். இந்த வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடுகள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நேரம் கிடைக்கிறப்ப அந்த வீடுகளை நீங்கள் பார்த்துக்கலாம். முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய தகவல் எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஒரு சிலர் வீடை பார்த்தோன்னே நம்பர் எடுத்துகிட்டு கால் பண்ணுறாங்க, இந்த வீடு எங்கே இருக்குது, ஏது, அதோட ரேட் என்ன ரேட்டுக்கு முடிச்சு தருவீங்கன்ற மாதிரி கூப்பிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அது கிச்சனோட அளவு என்ன, பெட்ரூமோட அளவு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதில் நம்ம வீடியோலேயே எல்லா விவரமும் சொல்லியிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு அதில் ஏதாவது டவுட் அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் எப்போ வேணால் எங்களுக்கு கால் பண்ணலாம். அதே போல் வீடு பார்க்க வரவங்க வெளிச்சத்துலேயே வந்து பாருங்கள். சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா இருட்டின பிறகு வீடு பார்த்தா அது உள்ள லைட் இல்லாதனால ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வெளிச்சத்தில் வந்து பார்த்தா தான் பக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, பக்கத்தில் எவ்வளோ வீடு இருக்குது, டிரான்ஸ்போர்ட் ரோட்லேருந்து மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்தால் எவ்வளோ தூரம் பக்கமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டோட அளவுன்னு பார்த்தா 1000 சதுரடி இடத்துல 920 பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வாஸ்து முறைப்படி ஒவ்வொரு விஷயமா பார்த்து தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வடக்கு பார்த்து அப்படின்றதுனால அது வாஸ்துவில் எப்படி கட்டணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயமா பார்த்து அது நல்லபடியாக கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கபோர்டு ஒர்க்கு செஞ்சு கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. கபோர்டு ஒர்க்கு மட்டும் இப்போ பெண்டிங் இருக்குது. நீங்கள் வீட்டை வந்து பாருங்கள். அதில் ஏதாவது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம பில்டர்கிட்ட சொல்லி அதை செஞ்சு கொடுக்க சொல்லலாம். பார்க்கிங்கோட அளவுன்னு பார்த்தா 16க்கு 8 அப்படிங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒன்று என்னென்னா இபி லைன் இழுத்தே வச்சுருக்காங்க. பாக்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க. சர்வீஸ் மட்டும் நீங்கள் வாங்கினா போதும். ஒரு சில வீடுகளில் வந்து இந்த வயரு சர்வீஸே நம்ம தான் வாங்க வேண்டியது இருக்கும். இவங்க வந்து டிரான்ஸ்ஃபாரத்துலேருந்து வயர் இழுத்து கட்டி அதுக்கு உண்டான பாக்ஸும் இதில் வச்சுட்டாங்க. நம்ம சர்வீஸ் வாங்கின பிறகு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். டோரும் பார்த்தா நைஜீரியா தேக்கில் தான் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நல்ல டிசைனிங்கான டோரு அமைஞ்சிருக்கு. ஹாலோட சைஸுன்னு பார்த்தா 16க்கு 17 அப்படிங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. டிவி ஷோகேஸு உங்களுக்கு வுட்டில் இல்லாமல் சிமெண்ட்லேயே கட்டி கொடுத்துருக்காங்க. இதில் முன்னாடி பக்கம் மட்டும் உங்களுக்கு கப்போர்டு போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஃபினிஷிங் ஆன பிறகு நீங்கள் வந்து பார்க்கலாம். இல்லை இந்த ஸ்டேஜில் வரப்போ நீங்கள் அந்த கப்போர்டு எப்படி வேணும் அப்படிங்கிற ஸ்டைலில் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா பூஜை ரூமுக்கு டோர் போடுறது ஒன்று ப்ளைனாக போடுவாங்க, அப்படி இல்லாட்டி அதில் வந்து விநாயகர் சிலை இதை மாதிரி கட் பண்ணி போடுவாங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் யார் வாங்குறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால் அவங்களோட மதத்துக்கு தகுந்த மாதிரி அந்த டோரை வந்து நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். இப்போயே வந்து சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இல்லை அந்த கப்போர்டு போட்டுட்டாங்கன்னா அதை வந்து மாற்றி தரதுக்கு முடியாமல் இருக்கும். பூஜை ரூமு கிழக்க பார்த்து உங்களுக்கு அமைச்சிருக்கிறாங்க. டிசைனிங்லாம் பாருங்கள். டிவி வைக்கிறதுக்கு யூனிட் வந்து நல்லா டிசைனிங்காகவே இருக்குது. அருமையாக ஒவ்வொரு விஷயமா பார்த்து இந்த வீட்டில் செஞ்சுருக்காங்க. கிச்சனோட சைஸுன்னு பார்த்தா 11க்கு 8 அப்படிங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு. சைடில் கடப்பாக்கல்லாம் போட்டு அருமையாக செஞ்சுருக்கிறாங்க. சைடில் ஜன்னல் இருக்கனால உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். சமைக்கிறப்ப வந்து வீட்டுக்குள்ளே அந்த புகை வந்து நிற்காது. ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கும் சைடில் இடம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில வீட்டில் வந்து கபோர்டுக்கு சைடில் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க கடப்பாக்கல். இதில் 2 சைடும் கொடுத்துருக்கிறனால உங்களுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு நல்லா எசவாக இருக்கும். மேலேயும் ஸ்லாஃபு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. பெரும்பாலான வீட்டில் வந்து ஸ்லாஃப் இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வருது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லாஃபும் மேலே இருக்குது. ஹாலில் வந்து பெரிய ஜன்னல் இருக்கனால உங்களுக்கு வந்து வெளிச்சமாக இருக்கும், வீடு காத்தோட்டமாகவும் இருக்கும். இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தா 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கலர்லாம் அடித்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. டைல்ஸ்லாம் பார்த்தா ஒயிட் கலர் டைல்ஸ் தான் இதில் போட்டு கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி வாஸ்து முறைப்படி ஒவ்வொரு விஷயமா பார்த்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீடு பிடிச்சிருந்துச்சின்னா லோன் வேணுங்கிறப்ப நம்ம லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடியது சிபில் மட்டும் செக் பண்ணிட்டு வந்தால் போதும். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி லோன் வாங்கியிருப்பாங்க. லோன் வாங்கினதை மறைச்சிட்டு நம்மகிட்ட வந்து லோன் கேட்பாங்க. கடைசியில் வந்து இந்த வீட்டுக்கு லோனுன்னு மூவ் பண்ணி சிபில் செக் பண்ணுறப்ப அதில் எங்கெங்கே பேங்க் லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு லிஸ்ட் அவுட் வரப்போ அவங்களுக்கு லோன் கேட்குற அமௌண்ட்டு கிடைக்காம போயிடுது. அதனால் நீங்கள் சிபில் மட்டும் செக் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம சேனலில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வீடுகள்லாம் இருக்குது. கீழே லிங்க் கொடுத்துருப்போம், போய் பாருங்கள். இல்லை உங்கள் ஏரியாவில் எங்கிட்ட இடம் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம வாஸ்து முறைப்படி வீடு கட்டி கொடுக்கவும் ரெடியாகவே இருக்கும்.
இல்லை இந்த ஏரியாவில் இன்ன பட்ஜெட்டில் எங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க. அந்த ஏரியாவில் வீடு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சர்வே பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு நாங்கள் கான்டெக்ட் பண்ணி சொல்கிறோம். இது இப்போ பார்க்குறது 2வது பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தா 10க்கு 8 அப்படிங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. டோர் எல்லாமே உங்களுக்கு ரெடிமேடு டோர் தான் பெட்ரூமில் போட்டிருக்கிறது. ஜன்னலை பொறுத்த வரைக்கும் வேம்பும் கும்பலும் வந்துடும். இதுலேயும் நல்ல கலர் காம்பினேஷனில் பக்காவாக அடித்து கொடுத்துருக்குறாங்க. சைட்லேயும் உங்களுக்கு ஸ்லாப் இருக்குது. நம்மளோட திங்ஸை வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடு பிடிச்சிருந்துச்சின்னா டேரெக்டாக நம்ம வந்து வீட்டு ஓனர்கிட்ட விலை பேசிக்கலாம். ஒரு சில விலை கூட சொல்கிறாங்க, கம்மியாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் வீடு பிடிச்சிருக்குன்றப்ப நாங்கள் டேரெக்டாக வீட்டு ஓனர்கிட்டையே விலை குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த வீட்டுக்கு லோன் வேணும்னாலும் நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். எல்லா பேங்க்லேயும் நம்மளுக்கு டைப் இருக்கிறனால நம்ம அந்தந்த பேங்க்கில் உங்களுக்கு லோன் வேணுங்கிறப்ப அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய வீடுகள்லாம் அமைஞ்சிருக்கு. சேஃப்டியான ஏரியா தான். அக்கம் பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது. அதே போல் வாட்டர் சோர்ஸுக்கு இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. டிரான்ஸ்போர்ட்டுக்கும் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா திண்டுக்கல் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் சுப்ராம்பட்ரை அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இதில் ஏதாவது டவுட் அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். நம்ம சொன்ன மாதிரி சைட்லலாம் பாருங்கள் நிறைய வீடுகள்லாம் இருக்குது. பக்கத்தில் வீடு இல்லாத மாதிரிலாம் நம்ம எடுக்கிறதில்ல. பக்கத்தில் நிறைய வீடு இருக்கிற மாதிரி சேஃப்டியான ஏரியாவில் தான் நம்ம எடுக்கிறோம். இது டெவலப்மெண்ட் ஏரியா. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நம்மளோட அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூடிய கடைகள், பலசர கடை, மெடிக்கல் ஷாப்பு, ஹோட்டலு எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. இதுக்காண்டி நம்ம வெளியில் போய் தான் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதில்ல. நம்ம வீட்டுக்கு வரும்போதே நம்ம முன்னாடி மெயின் ரோட்லேருந்து வாங்கிட்டு வந்துக்கலாம். நமது வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி.